அண்ணா வணக்கண்ணே. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மேடை பேச்சாளர் எந்த தலைவர்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். 2 தலைவர் பேர் சொல்கிறேன், அதில் யார் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கண்ணே. ஒன்று வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இன்னொன்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். சீமான் ஐயா தான். என்ன காரணம்ண்ணே? சீமான் ஐயா வந்து மக்களுக்கு போராடிட்டு இருக்காரு. 30 செகண்டும் அவர் தான் பொழுதுக்கு அவர் தான் போராடிட்டு இருக்காரு. அப்போ போராடும் போது அவர் மக்களுக்காக கஷ்டப்படுறாரு. நான் ஓட்டு இந்த வருஷம் அவர் தான் போட்டேன். அவருக்கு எல்லா கட்சிகளும் வந்து பணம் கொடுத்து பிரியாணி சரக்கு கொடுத்து அப்படியெல்லாம் அப்படி கூட்டுறது கிடையாது. உழைக்கிறவனை நினச்சி பார்க்குறது சீமான் ஒரே ஆள் தான். உழைக்கிற வர்க்கத்தை நினச்சி பார்க்குறது சீமான் ஒரு ஆள் தான். பாக்கி யாருமே கிடையாது. நல்லா பேசுவார். கழக பேச்சாளர். அவர் கழக பேச்சாளராக இருந்தாலும் அவர் பேச்சு திறமை அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான என்னோட வேண்டுதல். 2024 சிறந்த பேச்சாளர் அரசியல் தலைவர் வந்து சீமான் எடுத்துக்கலாமா? சீமான் எடுக்கணும். எடுத்தே ஆகணும். நன்றி. இந்த வருஷம் ஓட்டே அவர் தான் நான் போட்டேன். அரசியல் கட்சி தலைவர்களில் யாருன்னா சிறந்த பேச்சாளர்னு நினைக்கிறீங்க? யார் பேசுனா மக்கள் தானாக வந்து கூடி கேட்குறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்கண்ணே? ஒரு 2 தலைவர் பேர் சொல்கிறேன், அதில் யாருன்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கண்ணே. ஒன்று வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் வந்து தொல் திருமாவளவன், இன்னொன்று நாம் தமிழர் கட்சி தலைவர் வந்து அண்ணன் சீமான். என்னுடைய விருப்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் தான். என்ன காரணம்ண்ணே? காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 14 ஆண்டுகளில் அவர் பேசாத விஷயமே கிடையாது. இந்த மண்ணில் நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் அவர் தான் பேசுகிறாரு. ரெண்டாவது, ஆளுமை மிக்க சிறந்த பேச்சாளராகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அண்ணன் சீமான் தான் இருக்கிறாரு. அவர் பேசினால் மட்டும்தான் இந்த தமிழினத்தில் சீமான் பேச்சை கேட்கறதுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் தானாக கூடுவாங்க. வேறு அதிமுகவோ திமுகவோ மற்ற பிற கட்சிகளோ பேசினா அவங்க வந்து ஒருபோதும் அங்கே கூட்டம் கூட போகிறதில்ல. சீமான் பேசினால் மட்டும்தான் அங்கே கூட்டம் கூடும். ஏன்னா அவருடைய பேச்சு தான் மிக உணர்வு மிக்க பேச்சாகவும் வீரியமிக்க பேச்சாகவும் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த சிறந்த பேச்சாகவும் இருக்கும். அதனால் மக்கள் தானாக கூடுற பேச்சாளர்னா அது அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான். நன்றி அண்ணா. வணக்கண்ணே. தமிழ்நாட்டில் வந்து இளம் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாருடைய அரசியல் பேச்சு மேடை பேச்சு வந்து மக்கள் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது? யார் பேசுறது வந்து மக்கள் வந்து காசு கொடுக்காம கூடுறதா நினைக்கிறீங்க? ஒரு 4 தலைவர் சொல்கிறேன், அதில் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். உங்களோட விருப்பம் யாருன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து தொல் திருமாவளவன், பாமக வந்து அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சி சீமான், பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை. இல்லை நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? நல்ல மேடை பேச்சாளர் யாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல மேடை பேச்சாளர் சுத்தமாக நல்லா பேசக்கூடியது திருமாவளவன் தான் பேசுகிறாரு. என்ன காரணம்ண்ணே? அது சட்டத்தை படிப்பு படித்தவர், அதனால் பேசுகிறாரு. அம்பேத்கரை பற்றி பேசுவார். நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் யார் நல்ல பேச்சாளர் நினைக்கிறீங்க? யார் பேசுறதுக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக கூடுறதா நினைக்கிறீங்க? நான் ஒரு 5 தலைவர் சொல்கிறேன், அதில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஐயா வைகோ, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் சீமான், அண்ணன் அண்ணாமலை, இல்லை யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் சீமான் தானே நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இளைஞர்களோட கவனத்தை இருக்கிற மாரி பேசுகிறாரு. அவருக்கு இளைஞர்களுக்கு பிடிச்ச மாரியும் அவர் தான் பேசுகிறாரு. அதனால் நான் சீமான் அண்ணா தான் சொல்லுவேன். நன்றி. ஓகே, தேங்க்யூ. வணக்கண்ணே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களில் யாருடைய பேச்சுனா வந்து அதிகமாக வந்து மக்களை ஈர்க்கிறதா நினைக்கிறீங்க? நம்மளோட நம்மளுடைய தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுடைய பேச்சு நல்லா பேச்சு இருக்குது. நல்லா அறிவு நல்லா சொல்லுவாங்க. மக்களுக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன்னா அவங்க இப்போ வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தாங்க, அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்து மக்கள் பணியில் இறங்கியிருக்காங்க. இன்னும் நல்லா சிறப்பாக செய்ய தமிழ்நாட்டில் இன்னும் அடுத்த இப்போ சட்டமன்ற தேர்தலாம் நல்லா சிறப்பாக செய்ய ரெடியாக இருக்காங்க. எதனால சீமான் வந்து நல்ல சிறந்த பேச்சாளர்னு சொல்கிறீங்க? அவர் வந்து நல்லா துணிச்சலாக பேசுவார். யாருக்கும் பயந்துக்கிட்டு பேச மாட்டார். இதுதான் ரைட்டு, இதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவார். மற்ற கட்சி வேணால் பார்த்துட்டு அவங்கள வந்து தப்பாக பேசுவாங்க, பொய்க்காக பேசுகிறாங்க, ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவர் கரெக்டாக பேசுவார். இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, சுற்றுச்சூழல் வீணாகும் நிறையா அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அவங்க வந்து இதை வந்து மற்ற கட்சியெலாம் வந்து சும்மா நான் சிலிண்டர் தரேன், அது தரேன், எனக்கு வந்து ஓட்டு போடுங்க, நான் ஒயின் ஷாப் ஒழிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் பண்ண பாடில்லை. சும்மா சொல்லுவாங்க, ஓட்டை போட்டுட்டு எல்லாம் முடித்த பிறகு பட்டையை போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்பி ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாற்றம் வரும். ஒரு ஆளே இருக்கிறதுக்கு வந்து இன்னொரு ஆள் எடுத்து ஒரு அடுத்த அப்டேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயத்தில் நல்லா பண்ணுவோம். அப்படி இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிமுக வந்து காசு கொடுத்தா கூட்டம் கூட்டுறதா சொல்கிறாங்க. ஆமாங்க. சீமானுக்கு அது மாதிரி காசு கொடுத்து இல்லைங்க. அவர் வந்து இதுவரைக்கும் காசு கொடுத்து நான் கட்சிக்கு நானும் போயிருக்கேன். இதுவரைக்கும் காசு நான் பிரியாணி வாங்கி தரேன், அது வாங்கி தரேன் எனக்கு சொன்னது கிடையாது. சீமான் அண்ணன் அப்படின்னா நல்லா பேசுவார், துணிச்சலாக பேசுவார், கொஞ்சம் ஃபயராக இருக்கும், நெருப்பு மாரி பேசுவார். அதனாலே நாங்கள் போய் அவர் பேசுறதை கேட்போம். அவர் பேசுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் நியாயம் இருக்கும்.
கரெக்டாக பேசுவாப்படி எது தப்பு எது நேரு அப்படின்னு துணிச்சலாக பேசுவார். ஆனால் மற்றவங்க வந்து சும்மா பேச்சிலே முடிச்சுட்டு பட்டை போட்டு போயிடுவாங்க. அவரால் தான் ப்ரோ அந்த நிறைய விஷயங்கள் பசங்களுக்கு தெரியுது. சீமான் அண்ணனால நிறைய விஷயங்கள் வந்து பசங்களுக்கு தெரியுது, இதுதான் இப்படின்ட்டு நமக்கு தெரியுது. இன்ன வரையுமே அரசியல் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்ததுலேருந்து இப்போ வந்து நிறைய விஷயங்களுக்கு தெரியுது. இப்போ அவர் பரவாயில்ல, அவர் வந்தால் அவர் ஓட்டு போடணும் அப்படின்னா நான்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் வருவார், வரணும், ஒரு ஆள் வரணும். அவரை கண்டு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறா அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே செய்கிறது இல்லையே. ஒரு பாலம் கட்டுறாங்க, அதில் கமிஷன் அடிச்சுட்டு போக தான் பார்க்குறாங்க. அது வந்து ஒழுங்காக யாரும் பார்க்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தால் நல்லா இருக்குண்ணா. சிறந்த பேச்சாளர் சீமான். சீமான் ஓகே தானே. நன்றி பிரதர். நன்றி அண்ணா. வணக்கம்ண்ணா. தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள்ல 3 பேர் சொல்றேன். அதுல யாருடைய பேச்சு வந்து சிறப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருடைய பேச்சுக்கு வந்து மக்கள் தானா கூடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா திருமாவளவன், ஐயா வைகோ, ஐயா சீமான். மூணு பேருக்கும் யார் கேட்குறீங்க? யார் நல்ல சிறப்பான பேச்சாளர் நினைக்கிறீங்க நீங்க? எங்கள் அண்ணன் திருமாவளவன் நல்லா பேசுவாங்க. என்ன காரணம்ண்ணா? காரணம் அவங்கள்ட்ட உண்மையான பேச்சு இருக்குது. மக்களை வந்து கலந்து இருக்கக்கூடிய பேச்சு இருக்குது. நீங்களே என்ன நினைக்கிறீங்க? எதனால? அவரு தைரியமா கம்பீரமா பேசுவாரு. பேச்சா பாத்திருக்கியா? சகோதரா வணக்கம். இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் யார் பேச்சுக்கு வந்து மக்கள் வந்து தன்னெழுச்சியாக கூடுறதா நினைக்கிறீங்க? யாரோட பேச்சு வந்து சிறப்பாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க இப்போதைக்கு இருக்கிற தலைவர்களில்? இப்போதைக்கு இருக்கிற தலைவர் வந்துட்டு சிறப்பாக இருக்குதுன்னா வந்துட்டு சீமான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட நோக்கம்லாம் வந்துட்டு சிறப்பாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மக்கள் வந்துட்டு அவங்க பக்கம் யாரும் வரமாட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க. அவ்வளோ. அண்ணா, இப்போ இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் 2 சிறந்த பேச்சாளர் பேர் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் யார் 2 பேரில் சிறந்த பேச்சாளர் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து தொல் திருமாவளவன், இன்னொன்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். நம்மளை பொறுத்தளவுக்கு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அண்ணன் தான் என்றைக்கும் பெஸ்ட்டு. என்ன காரணம்ண்ணா? ஏன்னா அவர் பேசுகிற, அவர் வச்சிருக்க கொள்கைகள், அவர் வந்தால் என்ன பண்ணுவேன், எப்படி நடத்துவேன், எப்படி அரசாங்கத்தை, இப்போ இருக்கிற அரசாங்கத்தை எந்த விதத்தில் கொண்டு போவேன் அப்படின்னு நிறைய பேசுகிறாரு. அது எல்லாமே நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவர் மக்களுக்கு எதை இலவசமாக கொடுப்பேன் அதான் இலவசமாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இந்த காலத்தில் இலவசமாக அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு மக்களோட வரி பணத்தை எல்லாம் இது பண்ணுறாங்க. எல்லாம் விலைவாசி எல்லாம் உயர்த்தி வச்சுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, முற்றிலுமாக அவர் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் எடுத்துட்டா ஒயின் ஷாப்பெல்லாம் அவர் எடுத்துருவேன், டாஸ்மாக் கடை எத்தனையும் எடுத்துகிட்டு மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்காத கல் கடையை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தளவுக்கு அதை சொல்கிறாரு. அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு என்னை பொறுத்தளவுக்கு வரவேற்கத்தக்க ஒரு இதாக இருக்குது. நல்ல ஒரு கருத்தாக தெரியுது. எல்லா கட்சிகளும் வந்து கூட்டத்துக்கு வந்து காசு கொடுத்தா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீமானுக்கு நல்ல கூட்டம் கூடுது. ஆமாண்ணா, ஆமாண்ணா. பணம் கொடுத்து தான் கூட்டுறாரா இல்லைண்ணா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பணம் கொடுத்து எதுவுமே கூட்டல. மக்களும் ஓட்டு கேட்க போகிறதுக்காக இருக்கட்டும், ஓட்டு போடுறதுக்காக இருக்கட்டும், கட்சி கொடுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பணம் கொடுக்குறாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். வந்து வீடு வீடெல்லாம் வந்து காசு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, தெரியாமல் வந்து காசு கொடுத்தலாம் போயிருக்காங்க. ஆனால் சீமானனை பொறுத்தளவுக்கு இதுவரையும் அப்படி எதுவும் காசு கொடுத்ததா தெரியல. அப்படி எல்லாமே போனாங்கன்னா இவங்க செலவு பண்ணி இவங்களோட சொந்த முயற்சினால தான் போகிறாங்களே தவிர மற்றபடியெல்லாம் அவங்கள எதுவும் பண்ணலாண்ணே. கொடுக்குற அளவுக்குலாம் கொடுத்த மாதிரியும் தெரியல, கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இல்லைண்ணே. 2024 சிறந்த பேச்சாளர் சீமான் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாண்ணே. அவர் சிறந்த பேச்சாளர்னு சொல்ல முடியாது. அவர் தான் வந்து 2026 முதலமைச்சராக வரணும். அவர் வந்தால் நல்ல ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் தமிழகத்தில் கண்டிப்பாக உண்டாகணும். அவர் தான் வரணும். அதுதான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. அதுதான் நடக்கணும். அவ்வளோதான். நன்றிண்ணா. சரிண்ணா. மேடம் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. யாருடைய பேச்சு வந்து சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் பேசினா வந்து மக்கள் வந்து தானாக கூடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 தலைவர் பேர் சொல்கிறேன், அதில் யாருன்னு சொல்லுங்கள். ஐயா வைகோ, ஐயா திருமாவளவன், அண்ணன் சீமான். சீமானன் பேச்சு தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? அவங்க பேசுறது பிடிக்கும், நல்லா பேசுவாங்க. பேச்சு பிடிக்கும். செல்லுல எல்லாம் பார்த்துருக்கேன். வணக்கண்ணா. இப்போ தற்போது இருக்கிற தமிழ்நாட்டு தலைவர்களை யார் பேச்சு வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் பேச்சு வந்து மக்கள் அதிகமாக ரசிக்கிறதா நினைக்கிறீங்க? நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் தான் எப்போவுமே. ஏன்னா பரம்பரையாக நாங்கள் அதில் இருக்கோம். அவங்க பேச்சு தான் எங்களை கவர்ந்து இழுக்குது. அதுதான். ஆனால் சீமான் வந்து எனக்கு இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால எங்களுக்கு வருவார்னு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் இதில் அவருக்காக நாங்கள் செயல்படுவோம். எப்படி பேசுறாரு?
ஆனால் செமையாக பேசுவார். நாங்கள் கூட்டத்தில் நாகப்பட்டினம் நம்பிய நகர் எல்லாத்துக்கும் போயிருக்கேன். எல்லாத்துக்கும் நான் போயிட்டு நேராக போயிருக்கேன். சீமான்ட்ட கை கொடுத்துருக்கேன். நேராக பார்த்துருக்கேன். என்னோடய பேர் ஜான்சன். பேசி யாராச்சும் வெல்ல முடியுமா? வெல்ல முடியாது. அவர் பேசுகிறத யாரும் பேச முடியாது, வாய்ப்பு இல்லை. நன்றி. தம்பி வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்களே, அதில் ஒரு 3 பேர் சொல்கிறேன். அதில் யார் நல்ல பேச்சாளர் நீ நினைக்கிறேன்னு சொல்லி, யார் பேச்சை கேட்டால் மக்கள்லாம் தானாக கூடி நின்று கேட்பாங்க, அதிக நேரம் கேட்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஒன்று வந்து வைகோன்னு இருக்காங்களா ஐயா, அவங்க, இன்னொன்று திருமாவளவன் அண்ணன், இன்னொன்று வந்து சீமான் அண்ணன். 3 பேரில் யார் பேச்சு? சீமான் வந்து நெருப்பு மாறின தரமாக பேசுவாங்க. அவங்க பேசுறதை கேட்டால் எங்களும் ஃபுல்லாக எரிச்சு போடுவோம். அவங்க பேசுகிற பார்த்தா பசங்க எல்லாருமே ஃபயர் ஆகிடணும். இங்கே பாருங்க, இவங்க கூட சீமா ஃபேன் தான். இங்கே சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே சீமா ஃபேன் தான். நிறைய பேசுவாங்க எல்லாருமே. அவர் பேச்சை கேட்டு தான் நாங்களாம் ஃபுல்லாக எல்லாம் தயாராகி வந்துக்கிட்டு இருக்கோம். கபடியில் போய் இன்னாலும் சீமான பேரை எடுத்தாலே அவ்வளோதான். தரமாக பேசுவாங்க எங்கள் பசங்க எல்லாருமே. சீமானன் தான். சீமான பேச்செல்லாம் எதில் கேட்பீங்க? நேரடியாக போய் கேட்டுருக்கீங்களா, மொபைலில் பார்க்குவீங்களா? மொபைலில் பார்ப்போனே. டைப்பிங் அடித்து சீமான லைவ்னாலே போயிடுவோம். அந்த இடத்துக்கு போகலான்னு நினைப்பான். அந்த இடத்துக்கு எங்களால் போக முடியாது. அதனால செல்லில் பார்க்க ஆரம்பிச்சிடும் லைவும். தம்பி நீ பார்த்துருக்கியா அவர் பேச்செல்லாம்? கேட்டிருக்கியா? எப்படா இருக்கும் அவர் பேசுறது? நெருப்பு மாதிரி இருக்குண்ணே. கேட்டிருக்கியா? டெய்லியும் கேட்பியா? சூப்பரா சூப்பரா, நன்றி. அண்ணா வணக்கம்ண்ணா. இப்போ தமிழ்நாட்டு தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை யார் வந்து சிறந்த பேச்சாளர்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 தலைவர் பேர் சொல்கிறா, இல்லை யாருன்னு சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, அண்ணன் திருமாவளவன், ஐயா வைகோ, அண்ணன் சீமான், அண்ணன் அண்ணாமலை. அண்ணாமலை தான் சிறந்த தலைவர். என்ன காரணம்? நல்லா பேசுகிறாரு, படித்தவர், ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவர், ஐஏஎஸ் இருந்தவர், நல்ல ஒரு தலைவர். நல்ல வேற எது இளைஞர்கள் தான் அவரை நோக்கி போகிறது? இளைஞர் ஆமாம், பேச்சு காரணமாக இருக்குது. ஒரு நேர்மையான அரசியல் தலைவராக இருக்கார் அண்ணாமலை தான். நன்றிங்க. தம்பி வணக்கம். என்னடா படிக்கிறீங்க? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒரு 5 அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறேன். அதில் வந்து யார் நல்ல பேச்சாளர், சிறந்த பேச்சாளர்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒன்று வந்து ஐயா வைகோ தெரியுமா? தெரியும். இன்னொன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன், இன்னொன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான். சீமான் தாங்க. ஏன் சீமான் சொல்கிறீங்க? அவர் தாங்க பேசுறதுல நல்லா ஃபயராக பேசுகிறாருண்ணா. அவர் வந்து நல்லா சொல்லுவார். ஒரு மோட்டிவேட்டாக பேசுவார். அவர் நல்லா இருக்குண்ணா. அவர் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோண்ணா. மொபைலில் பார்த்துருக்கோண்ணா. பேச்சை நிறைய கேட்டிருக்கீங்களா? கேட்டுருக்கோண்ணா. அவர் வீடியோ தான் நிறையா பார்ப்போம் நாங்கள். ஆமாண்ணா. வேற எதுவும் சொல்கிறதுக்கு? வேற என்ன, அவர் வந்தால் நல்லா இருக்குண்ணா. ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குண்ணா. ஆனால் நீங்கள் யாருன்னா சிறந்த மேடை பேச்சாளர்னு நினைக்கிறீங்க? மக்கள் பிரச்சனை எல்லாருக்கும், எளிய மக்களுக்கு புரியிற மாரி பேசுறது யாருன்னு நினைக்கிறீங்கண்ணா? இப்போதைக்கு இப்போ புதிய அரசியல் தலைமுறைக்கு பேசுகிறது வந்தாருக்குன்னா பிஜேபி அண்ணாமலை அவர் தான். என்ன காரணம்ண்ணா? அவர் இப்போ தான் புதுசாக வந்து வளர்ந்து வர்றாரு. நல்லா அருமையாக பேசுகிறாரு. மக்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் கொண்டு போகிறாரு. அவர் பேசுறது வந்து இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வு மாரி இருக்காங்க. இருக்கு. நன்றி அண்ணா. வணக்கண்ணே. இப்போ இருக்கிற அரசியல்வாதி தலைவர் 2 பேர் சொல்கிறேண்ணே. இந்த 2 பேரில் யார் சிறந்த பேச்சாளர்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கண்ணே. ஒன்று வந்து திருமாவளவன், இன்னொன்று வந்து அண்ணன் சீமான். சீமானை தாங்க சொல்லுவாங்க. என்ன காரணம்ண்ணே? இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அவர் தான் இப்போ அரசியலை எடுத்து செல்கிறாரு. எப்படின்னா லஞ்சம், ஊழல், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்கார். அது இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு அதுதான் யூத்துக்கெல்லாம் அதான் பிடிக்கும், அவரை தான் பிடிக்கும். சில கட்சிகள் வந்து ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட்டுறதா சொல்கிறாங்க. சீமானுக்கு நிறைய கூட்டம் கூடுது. அவர் பணம் கொடுத்து கூட்டுறாரா, இல்லை நல்ல பேச்சாற்றல் மூலமாக கூட்டத்தை கூட்டுறாரா? அவர் பேச்சாற்றல் மூலியமாக தான் கூப்பிடுறாரு. அவர் வந்து பணம் கொடுக்கறதுல இல்லை. சிறந்த பேச்சாளர் 2024 சீமான்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நன்றிண்ணா. நன்றி. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் 2 தலைவர் பேர் சொல்கிறேன். இல்லை 2 பேரில் யார் சிறந்த பேச்சாளர்னு சொல்லுங்கண்ணா. ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். சீமான் அண்ணன் தானே. என்ன காரணம்ண்ணே? அவர் நல்லா பேசுகிறாரு, பொலிட்டிக்ஸை பற்றி நல்லா பேசுகிறாரு. அதனால சீமான் அண்ணன் தான். அவர் பேசுறதுக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக கூடுறாங்களே. மற்ற கட்சிகள் மாதிரி பணம் கொடுத்து கூட்டுறதா நினைக்கிறீங்களா, இல்லை பேச்சு மூலமாக தான் வந்து கூடுறாங்களா? இல்லை, அவரோட பேச்சு மூலியமாக தான் வந்து எல்லோரும் கூடுறாங்க. நல்லா பேசுகிறாரு பொலிட்டிக்ஸை பற்றி. நன்றி அண்ணா. வணக்கண்ணா. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் யார் வந்து சிறந்த பேச்சாளர்னு நினைக்கிறீங்க? யார் பேசும்போது மக்கள் ரசிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? சீமான். என்ன காரணம்? அவர் கொஞ்சம் பேச்சு திறமை சொல்லி அவர் தான் நினைக்கிறேன். நான் சொல்ல விடாதான். வேற எதுவும் காரணம் இருக்கா? வேற காரணம், அவர் நல்லா திறமையாக பேசுவாங்க. அதனால அது. நன்றிண்ணா. அண்ணா வணக்கண்ணா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல,
அதில் வந்து நான் ஒரு 5 அரசியல் கட்சி தலைவர் பேர் சொல்கிறேன். அதில் யார் நல்ல சிறந்த பேச்சாளராக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நிறைய பேச்சு கேட்டிருப்பீங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவரோட பேச்சை கேட்டிருப்பீங்க. அதில் யார் நல்லா பேசுகிறா, வசீகரமாக பேசுகிறா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்று வந்து ஐயா வைகோ, இன்னொன்று அண்ணன் திருமாவளவன், இன்னொன்று வந்து அண்ணன் சீமான், இன்னொன்று வந்து அண்ணாமலை. அண்ணன் சீமான் தான் நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவர் பேச்சை கேட்டால் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு உற்சாகம் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. அதனால் அவர் தான் வரணும்னு நினைக்கிறேன். நன்றி. சரி. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. இதில் வந்து சிறப்பாக பேசக்கூடிய தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க? யார் பேசினா மக்கள் வந்து தானாக கூடி பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 4 தலைவர் சொல்கிறேன், அதில் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். அன்புமணி ராமதாஸ் நல்லா பேசுகிறாரு. என்ன காரணம்ண்ணா? காரணம்னா இங்கே மக்களோட நல்லா தெரியுது, இங்கே நடக்கிற நடைமுறை நல்லா தெரியுது. அதனால அவங்க நல்லா மக்களுக்கு தகுந்தபடியாக நல்லா பேசுகிறாங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியுது, கொஞ்சம் நியாயமாக பேசுகிறாங்க. சகோதரா வணக்கம். வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்ல சரி. ஒரு 5 தலைவர் பேர் சொல்றேன். அதுல யார் சிறந்த பேச்சாளர், யார் பேசுறத வந்து கேட்க மக்கள் தானா தன்னெழுச்சியா வந்து கூடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சரிங்க. ஒன்னு வந்து ஐயா வைகோ, இன்னொன்னு வந்து அண்ணன் திருமாவளவன், இன்னொன்னு வந்து அண்ணன் சீமான், இன்னொன்னு வந்து பிஜேபி அண்ணன் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை. இதை யார் நினைக்கிறீங்க நீங்க? சீமான் தானே. ஏன் சீமான் சொல்றீங்க? தமிழ்நாட்டு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே போராடி குரல் கொடுக்குற யாருன்னு நம்ம சீமான் தான். அவர் பேச்செல்லாம் அப்படி நேரடியாக கேட்டிருக்கீங்களா இல்லை மொபைலில் பார்த்துருக்கீங்க? மொபைல்லையும் பார்த்துருக்கோம், நியூஸ் எல்லாத்துலையும். நம்ம அதிகமாக இளைஞர்கள்லாம் மொபைலில் தான் பார்த்துருக்காங்க. எப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ தலைவர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க மேடையில், இவர் பேசுறது மட்டும் அவர் பேசுகிறது மட்டும் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உருவாதுன்னு. அதில் பாக்கி பேர் பேசுகிறது தான் ஒன்றும் தெரியல. ஆனால் சீமான் அண்ணன் பேசுகிறப்போ ஒரு இளைஞர்களுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை உருவாகுது. விவசாயத்தை அவர் மட்டும் தான் காப்பாற்றுவார்னு. மக்கள் நீங்க யார் அதில் மிக சிறந்த பேச்சாளர் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வந்து திருமாவளவன், இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான். 2 பேர்ல யார் சிறந்த பேச்சாளர், யார் மக்களை ஈர்க்கக்கூடிய பேச்சு பேசுவோம்? சீமான் தான். என்ன காரணம்னா அது இப்போ ஒரு கருத்து சொன்னால் ஒரு நல்லா இருக்கு, ஒரு அடியில் நடைபெறாத நல்லா இருக்கு. நல்லா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, செயல்படுறாரு அவரை. இப்போ வந்து நிறைய கட்சிகள் வந்து பணம் கொடுத்து மதுபானம் வாங்கி கொடுத்து தான் கூட்டம் கூட்டுறதா சொல்றாங்க. சீமானுக்கு நிறைய கூட்டம் கூடுது, அவரு வந்து யார் பணம் வாங்கல, அவர் பேச்சுக்காக மக்கள் கூடுறாங்க. பேச்சுக்காக தான் கூடுறாங்க. 2024 சிறந்த பேச்சாளர் சீமான் எடுத்துக்கலாமா? சீமான் தான் எடுத்துக்கலாம். நன்றிண்ணா. நன்றி அண்ணா. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் யார் வந்து சிறந்த பேச்சாளர்னு நினைக்கிறீங்கண்ணா? நம்மள கொஞ்சம் பேசுவார். என்ன காரணம்ண்ணா? நம்ம அதான் ஒன்றும் தெரியல, அரசியலை பற்றி அவ்வளோதான் ஒன்றும் புரியல. ஆனால் இப்போதைக்கு ஒரு மனக்குழப்பமாக தான் இருக்குது. அதான் ஓகே. மக்கள் வந்து அதிகமாக பேச்ச விரும்புகிற தலைவராக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் முழுமையாக தெரியலமா சார். அதான் ஓகே. உங்களுடைய விருப்பம் நல்லா பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். சகோதரா வணக்கம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம். இதில் வந்து யார் வந்து சிறந்த பேச்சாளர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சீமான். ஏன் சீமான் சொல்கிறீங்க? அவரும் நல்லா பேசுவார், அவருக்காக எல்லாம் நிறைய பேர் கூட்டமாக வரும், அவரும் நல்லா பண்ணுவார். அவர் பேசுறதெல்லாம் வந்து மொபைலில் பார்த்துருக்கீங்களா, நேரடியாக கூட்டங்களில் போய் பார்த்துருக்கீங்களா? மொபைல் தான் பார்த்துருக்கோண்ணா. எப்படி இருக்கு அவர் பேச்சு? மக்கள்கிட்ட போய் சேருதா? சேருதுண்ணா.